வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வயசு கதை ஓப்பனிங்ல ஹீரோ லூக்கோ அட்வென்ச்சரிங்காக பேண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லூக்கோட கண்ணுல பாத்தீங்கன்னா ராயல் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் பாத்தீங்கன்னா கண்ணுல மாட்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதே சேம் டைம்ல அதை காயப்படுத்துனதே பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக்கு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இது அங்க இருக்கக்கூடிய பீஸ்டும் பாத்திருக்கும். அதுவும் வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய லூக்க பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது குறுக்க பாத்தீங்கன்னா ஹீரோஸ் ஓட வச்சு தடுக்க இதை பார்த்து அந்த பீஸ்டும் பயந்துருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா அங்க தெரிச்சு ஓட இதை லூக் பாத்திருப்பா. அதை போய் சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த பீஸ்ட தேடி போயிருப்பான். அதே சேம் டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவுல் அண்ட் எடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு இருக்க அப்படின்னு கட் பண்ணி அட்வென்ச்சர் ரேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேங்கிங் பியூரோவை காமிச்சிருப்பாங்க. அவுல் அங்க வந்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா கமிஷன் கேட்டிருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்டும் பாத்திருப்பாங்க. சரி ஓகே அப்படி இருக்கும்போது அட்வென்ச்சர் ரேங்கிங்கான கமிஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போதே அதே சேம் டைம்ல எடியும் பாத்தீங்கன்னா வேகமா வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரேங்கிங்கோட கமிஷன் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். டக்குனு இவங்க ரெண்டு பேருமே பாத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேருமே தனியா பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. பட் ரெண்டு பேருமே பேசாம அமைதியா பாத்துட்டு இருக்க அந்த ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேச வந்திருப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க. இதை பார்த்த எடி சரி ஓகே அப்படி இருக்கும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பான். அதாவது எடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹீரோட கையில மாட்டி தலைவனும் பாத்தீங்கன்னா தோத்து போயிருப்பான். சரி அவனை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்கும்போது அவளும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். இது வரைக்குமே அவன் எந்த ஒரு ரேங்கிங்லே கிடையாது. அதையும் தாண்டி அவனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் எனக்கு ஒன்னும் பெருசா தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அவள் சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடி பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் யோசிச்சிருப்பான். நான் ஆச்சரியில எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னையும் அவன் தோக்கடிச்சிட்டான். இதனால என்கிட்ட இந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடியும் பாத்தீங்கன்னா லைட்டா கடுப்பா இருப்பான். நவுல் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பான். அந்த ரேங்கிங் எக்ஸாம் முடிச்ச வேண்டி தலைவனும் பாத்தீங்கன்னா அவன் இடத்துக்கு போயிருப்பான். போன உடனே அங்கிருந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பார்த்திருப்பாங்க. தலைவர் வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் அட்வென்ச்சர் ரேங்கிங்ல போட்டு மாஸ்க் காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பில்டப்பா பேசிட்டு இருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் பார்த்திருப்பான். அவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா செம்ம கடுப்பா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஆமாமா நம்ம அவள் பாத்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆள் அப்படி இருக்கும்போது யாராலுமே அவளை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பில்டப்பா பேசிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அவள செம்ம கடுப்பாயிட்டு அவனும் அங்க இருக்கிற டேபிள பாத்தீங்கன்னா உடைச்சிருப்பான். இதை பார்த்து அங்க அத்தனை பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவள் யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தோக்கடிச்சிருப்பான். பட் அதை பெரிய விஷயமா பாத்தீங்கன்னா எடுத்திருக்க மாட்டான். அதாவது அவளை பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்கல. இதனாலே பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். நாம வந்து அட்வென்ச்சர் ரேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது நாம எல்லாருமே இனிமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்தாங்க மத்தவங்களுக்கு ஷாக் ஆயிருப்பாங்க. ஐயோ தலைவரே இனியா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆடி போயிருப்பாங்க. அவளும் மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த உலகம் ரொம்பவும் பெருசு. அப்படி இருக்கும்போது நம்ம சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம இனிமே 3 மடங்கு ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க அவள் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அத்தனை பேருமே ஆடி போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதனாலதான் பாத்தீங்கன்னா அவளும் அட்வென்ச்சர் ரேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் எடியும் பாத்தீங்கன்னா அதே முடிவில் தான் வந்திருப்பான். அண்ட் எடியோட ரேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா 6725 இருந்திருக்கும். இந்த பக்கம் அவளோட ரேங்கிங் வந்து 6301 இருந்திருக்கும். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் லியானோட ரேங்கிங் வந்து 2728 கிட்டத்தட்ட அவன் நம்மள விட 4000 ரேங்கிங் முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவனை வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிட்டு ரிஸ்கான மிஷன்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ மீட் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அண்ட் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. அதே சமயம் அந்த பீஸ்டும் பாத்தீங்கன்னா கத்தும் போது நம்ம ஹீரோ வேகமா கிளம்பி இருப்பான். எடியும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீ அந்த மேஜிக் பீஸ்ட் வந்து காப்பாத்த போறியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்ல இதை பார்த்தாங்க எடியோ அப்படின்னா இவ்வளவு பொறுமையா வந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணவனோ அது ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணி அவனும் பாத்தீங்கன்னா வேகமா வந்திருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடியும் பார்த்திருப்பான். ஷாக் ஆயிருப்பான். அண்ட் அதே சமயம் முன்னாடி பார்க்கும்போது அந்த டிமானிக் பீஸ்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பீஸ்ட் கொடூரமா பிடிச்சி அதுவும் சாப்பிட பார்த்துட்டு இருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடி பார்த்திருப்பான். ஆமா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஷாக்ல பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்வாட வச்சு கட் பண்ணிருப்பான். பட் அதுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. அந்த உல்ஃப பாத்தீங்க அப்படின்னா அந்த பீஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ எடி கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் மட்டும் கிரியேட் பண்ணி கொடு மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எடியும் பார்த்திருப்பான். ஏன்டா சடனா ஒரு ஓப்பனிங் கொடு அப்படின்னா எப்பரா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கும். எடி நீ அதோட கண்ணில் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கத்தும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடி பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஆரோஸ் யூஸ் பண்ணி அவனும் பாத்தீங்கன்னா அந்த பீஸ்டோட கண்ணிலே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பா. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பா. ஹீரோ கிட்ட போக
அவள் பாத்திருப்பான் நீ அதோட 2 காலையுமே அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ணிருப்பான். அதுக்கு பாத்தீங்கன்னா செம்ம அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பீஸ்ட தூக்கிட்டு நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அவள் பாத்தீங்கன்னா கத்தும்போது இதை ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ அந்த பீஸ்ட காப்பாத்திருப்பான். அதே சேம் டைம்ல அவள் பாத்தீங்கன்னா பக்கத்துல கூட ஒரு பெரிய மரத்தை வெட்டி இருப்பான். வெட்டின அடுத்த செகண்டே அந்த மரம் கரெக்டா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிமானிக் பீஸ்ட் மேல விழுந்திருக்கும். இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த டிமானிக் பீஸ்ட பாத்தீங்கன்னா போட்டு பொளந்திருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம எட்டி வந்து அவளை பார்த்து பரவாயில்ல நீ நல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இதுல எனக்கு அசால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிருக்கும். அதாவது அட்வென்ச்சர் ரேங்கிங்ல டாப் 10க்குள்ள போகணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் மட்டும் தான் போதாது, அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே சமயம் நிறைய விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் அவங்க 2 பேர்த்துல இருந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனா அவுலண்ட் எடி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூக்கும் பாத்துட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவி வந்து பார்க்கும்போது அவளும் ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா அங்க அந்த மரத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ எடி அவள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 3 பேருமே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உல்ஃபும் பாத்துமே கத்திக்கிட்டே இருந்திருக்கும். இதை பார்த்து அங்க இருந்த நம்மளோட லூக்கு ஷாக் ஆயிருப்பா. ஆமா என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளு ஆடி போய் பார்த்துட்டு இருக்கா. அதே சேம் டைம்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அங்க கூட ஹீரோ சொல்லியிருப்பான். இவங்க 2 பேருமே என்ன ஹண்டர் நினைச்சிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க கூட லூக் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம லூக்கும் யோசிச்சிருப்பா. மிஷின் அப்ப ஒரு ரேங்கர் வந்து இன்னொரு ரேங்கர் வந்து தாக்க கூடாது, அப்படி தாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெனல்டி தான். அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவளும் எடியும் பாத்துமா அப்படியே நைஸா ஓடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லுக் பார்த்திருப்பா. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பா. சரி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால மன்னிச்சு விடுறேன், இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக்கும் பாத்திமா சொல்லிட்டு போக இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் பார்த்திருப்பா. அவளும் ஹீரோ கிட்ட வந்துட்டு அம்மா என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாம அவ ஒரு அப்ரைசர் தானே, அப்படி இருக்கும்போது அவ என்ன உன் கூட சுத்திட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது அவ உன்னோட பர்சனல் அப்ரைசர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாவை லூக் தான் கொடுத்தா. அவ என் கூட இருந்தா ரேங்கிங் வந்து அப்டேட் பண்ணது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மென்ஷன் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் பார்த்திருப்பா. டே அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அவ ஒரு அப்ரைசர், அப்படி இருக்கும்போது அவ அவளோட ப்ரொமோஷனுக்காக உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் எடி பாத்திரமா குறுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்திரமா தெளிவா சொல்லியிருப்பான். இப்ப அட்வென்ச்சர் ஆன நாம பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க முடிச்சு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அப்ரைசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ரேங்கரை இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலை வாங்கி அவங்கள யூஸ் பண்ணிட்டு அவங்க மூலமா ரேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா அசட்ட ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய எடியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கேட்டுப்பா. அப்படி இருக்கும்போதே இந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணி தான் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்லும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ யோசிச்சிருப்பான். லோக் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்லியிருப்பா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் லூக்கும் பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பீஸ்ட் பாத்தீங்கன்னா லூக் கிட்ட வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சகஜமா பழகும் போதே இதை ஹீரோ பார்த்திருப்பான். நீங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவுலன் எடி 2 பேருமே பார்த்திருப்பாங்க. காப்பாத்தினது நாங்க, அப்படி இருக்கும்போது எங்களை கொஞ்சம் கூட அது கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டு இருக்கும் போதே இதை வந்து லூக் பார்த்திருப்பா. அதே சேம் டைம்ல லூக்கும் கீழே இறங்கி வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இதை செக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த டிமானிக் பீஸ்ட் கிட்ட போயிருப்பா. நீங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு டிமானிக் பீஸ்ட் வந்து தோக்கடிச்சிருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா எங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டிமானிக் பீஸ்ட் கண்டிப்பா இங்க வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பேன் ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோம்னா கோல்டு ரீஜன்ல மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா ஷாக்ல தான் பாத்திருப்பா. சரி நாம இதை பார்த்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். சரி நாங்க இந்த இடத்துக்கு ஈகாலஜிக்கல் சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேருமே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக் கேட்கும்போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவளும் எடியும் பார்த்திருப்பாங்க. ஷாக் இருப்பாங்க. நாங்க சும்மா கமிஷனுக்காக இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து லூக் பார்த்திருப்பா. லூக்ல ஷாக் இருப்பா. எது கமிஷனுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி ஷாக் இருப்பா. ஏன்னா ஒருத்தன் பாத்தீங்கன்னா மெச்சினரி, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஆச்சர். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே அட்வென்ச்சர் ரேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக்கா ஆடி போயிருப்பா. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருமே ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டாங்க, அதனால கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பா. பரவாயில்லப்பா இது கூட நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பார்த்துட்டு இருக்க. லூக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதாவது நம்மளோட ஹீரோட ரேங்க் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது அட்வென்ச்சர் ரேங்கிங் கிடையாது, ஸ்வாட் ஸ்கில் ரேங்கிங் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தலைவன் பாத்தீங்கன்னா 58வது இடத்துல இருந்து 26வது இடத்துக்கு வந்திருப்பான். இதை வந்து அங்க கூடிய ஹீரோட சொல்லும்போது ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அண்ட் ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும். நான் யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை நார்மலான ஆட்களால் பார்க்க முடியாது, பட் நீ அதை பார்த்திருக்க, ரெக்கார்ட் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டும் பண்ணிருக்க அப்படின்னா உன்னால அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக் பார்த்திருப்பா. ஆமா என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது நீ நிஜமாலுமே அமேசிங் அப்படின்னு சொல்ல லூக்குலாம் ஒரே குஷியா இருக்கும். உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, நாளா பிறக்கும் போது அமேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூடிய லூக்கும் பாத்தீங்கன்னா கெத்தா லுக் விட்டுட்டு இருக்க. இதை வந்து அங்க கூடிய அவுலண்ட் எடி பார்த்திருப்பாங்க. சரி ஓகே அப்படி இருக்கும்போது நாங்க செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோட ரேங்க் வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஷாக்
இருப்பாங்க. என்னடா இவ்வளவு கொடூரமா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் பாத்திருப்பான். ஹீரோவும் அவள் அண்ட் எடி 2 பேத்தையும் பார்த்து உங்க 2 பேத்தால எனக்கு கத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இத வந்து அங்க இருக்கக்கூடிய எடி பாத்திருப்பான். ஏன்டா நீயே ஸ்வாட் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நாங்க என்ன கத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். எடி நீ பயங்கர ஸ்பீடா இருக்க, அதே சமயம் அவள் நீ வந்து நல்லாவே கைட் பண்ற அப்படி இருக்கும்போது இந்த 2 விஷயமும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது இத வந்து அவள் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு பாத்தீங்கன்னா கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பான். டேய் நான் ஒரு மெர்ச்சன்டி குரூப்போட லீடரா இருக்கேன் அப்படி இருக்கும்போதே இது காலப்போக்குல பார்த்தப்ப நானே கத்துக்கிட்டது. சோ இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்தீங்கன்னா சொல்லும்போது ஹீரோ பாத்திருப்பான். சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீ கத்துதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா விடாப்படியே கேட்டுட்டு இருக்க. அவங்களும் பாத்துட்டு இருக்க. அதே சேம் டைம்ல இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லூக் பாத்திருப்பா. ஹீரோ வந்து நிறைய விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அப்படின்ட்டு லூக்குக்கும் பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும். அதே சேம் டைம்ல லூக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா இந்த ஒரு பீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பீஸ்ட் அப்படி இருக்கும்போது இது எதுக்காக இங்க இருக்கு இந்த பேன் ஃபாரஸ்ட்ல அப்படின்னு தான் நடக்குது. ஒருவேளை நான் நினைச்சதை விட இங்க ஆபத்து பெருசா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்தீங்க அப்படின்னா பயத்திலே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதே சேம் டைம்ல இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹண்டர் பாத்தீங்கன்னா பாத்துட்டே இருந்திருப்பான். பக்கத்துல இருந்தவனும் ஆமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த உல்ஃபை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அது கூட வந்து ஒரு சில பசங்க எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் போட்டு பொழக்க போற அப்படின்னு சொல்லும் போதே இதை வந்து பக்கத்துல கூடிய அந்த வயசானவனும் பாத்திருப்பான். திரும்பவும் நான் சொன்னா மட்டும் எனக்கு கேட்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லும் போது இதை வந்து அங்க கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். இது என்னோட கோட்டை அப்படி இருக்கும்போது கண்டிப்பா யாருக்கும் அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐரிஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்க முடிஞ்சிடன்பா அப்படி இருக்கும்போதே இனிமே வரக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.